இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா தண்டுக்கீரை கூட்டு, எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல், அப்புறம் ரசம், சாப்பாடு இதுதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கீரையெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கீரை கத்திரிக்காயெல்லாம் கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கீரையும் கத்திரிக்காயும் பார்த்தோன்னா நம்ம வீட்டு குட்டி தோட்டத்தில் விளைஞ்சது. அதை எடுத்து நான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல கத்திரிக்காயை இப்போயே கட் பண்ணி வைக்க வேணாம், கருத்து போயிடும். கீரையை கட் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தண்டுக்கீரை இளந்தண்டாக இருக்கிறதுனால நான் எல்லா தண்டை எல்லாமே கூட்டில் சேர்த்துக்க போகிறேன். தண்டை தனியாக வந்து கட் பண்ணி தூக்கி போட வேண்டாம், எல்லாமே இளந்தண்டாக தான் இருக்குது. பாருங்க, ரொம்ப இளந்தண்டு தான் எல்லாமே. அதனால் நம்ம வந்து தனியாகலாம் தண்டை கட் பண்ண வேணாம், எல்லாம் மொத்தமாகவே கட் பண்ணிக்கலாம். கீரையை குட்டியை கட் பண்ணிக்கலாம். இது தண்டுக்கீரைன்றதுனால கடையெல்லாம் செய்யலை, நான் பருப்பு கூட போட்டு கூட்டு மாதிரி வேக வச்சு தான் செய்ய போகிறேன். அதனால் நல்ல பொடியாக நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை கட் பண்ணிட்டோம். இப்போ வேறு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெங்காயம் உரிச்சுக்கலாம். நான் கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் உரிக்க போகிறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எது பண்ணுறதுனாலும் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். பிளான் பண்ணாமல் வந்து கிச்சனில் வந்து நின்றுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிக்கணும். இதான் சமைக்கணும் அப்படின்னா அதை கடகடன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அரிசியை தான் ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டோம்னா மற்ற எல்லா வேலையுமே சீக்கிரம் முடிஞ்சிடும். அரிசி தான் லேட் ஆகும் ஊறுறதுக்கு. அதனால் முதல்ல அரிசியை தான் நானும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. கீரையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பூண்டு பல் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 எடுத்திருக்கேன். தக்காளி வந்து தாளிக்கிறப்பையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பருப்பு வேக வைக்கிறப்போ பருப்பு கூட சேர்த்தும் தக்காளியை சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ நம்ம கீரையை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மல்லி, 2 மல்லியை இந்த மாதிரி உடச்சி போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மல்லி போதும். அதே போல் ஜீரகமும் அதே அளவுக்கு தான். அடுத்து பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது போல் கீரை செய்கிறப்போ கடுகெல்லாம் சேர்த்துக்காமல் ஜீரகமும் கொஞ்சம் மல்லியும் சேர்த்து தாளிச்சுக்கிட்டிங்கன்னா மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் சைட்லாம் இந்த மாதிரி மல்லியும் ஜீரகம் போட்டு தான் கீரைக்கு தாளிப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது மட்டுமே போதும். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா கீரை போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு நல்லா கலந்துடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரையை நல்லா கலந்து விட்டாச்சு. கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தக்காளி புளியெல்லாம் கரைச்சிக்கலாம். கீரை இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். லைட்டாக அந்த பருப்பு வேக வச்சப்போ அதை லைட்டாக கழுவி ஊற்றின தண்ணி மட்டும்தான், அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரையிலேயே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம்.
இப்போ புளி கூடையே தக்காளியை சேர்த்து கரைச்சிக்கலாம். 2 தக்காளி போதும். தக்காளி கரைக்கிறப்போ லைட்டாக உப்பு போட்டுட்டு கரைச்சிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். ஒன்று செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் செய்யணும்னு நினச்சோம்னா டைம் தான் ஆகும், வேலை சீக்கிரமே ஆகாது. அதனால் ஒன்று வெந்துட்டுருக்கிறப்பவே அடுத்து என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து ரெடியாக ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கரைச்சாச்சு. ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ கீரையை இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே தாளிச்செல்லாம் ஊற்ற தேவையில்லை, இந்த அளவுக்கு போதும். கீரையை மாற்றி வச்சிடலாம். அடுத்து ரசம் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, நம்ம ரசத்துக்கு அரைச்ச பவுடரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதான், லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்ச தக்காளியும் புளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை. ரசத்துக்கு தேவையான தண்ணி, புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு ரசம் போதும், புளிப்பு காரமாக கரெக்டாக இருக்குது. ரசம் வந்து நுரக்கட்டி வந்ததுமே இறக்கி வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சு அரிசி ஊறிடுச்சு. இதில் ஒரு படி அரிசி போட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றியிருக்கேன். தேவையான உப்பு, அப்பப்போ வந்து அழுக்காகிறப்போ லைட்டாக அடுப்பை தொடச்சி விட்டுட்டிங்கன்னா எப்போயுமே நீட்டாக இருக்கும் அடுப்பு. அப்படியே சமைக்கிறப்போ அப்படியே விட்டுட்டோம்னா அந்த அழுக்கு அப்படியே நின்று போயிடும். நம்ம அடுத்து லாஸ்ட்டில் வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ சாப்பாடில் ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்க்கு மசால் வந்து நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு தூள், இல்லைன்னா 1, 1.5 சேர்த்துக்கோங்க, உங்கள் காயை பொறுத்து. சரிங்களா, 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடலாம். குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கலந்துக்கோங்க, போதும். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இது போல் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன். அதில் நடுவில் இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 துண்டாக இருக்கணும், ஆனால் முழுசாக வெட்டி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா காயுமே அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே மசால் தடவிக்கணும். இப்போ நம்ம குழம்புத்தூள் வந்து உப்பு போட்டு கலந்தோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே தடவிக்கலாம். அதுக்குள்ளேயே ரசமும் பொங்கிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு வந்து ஒரு 3 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய்க்குள்ளே இதை நல்லா ஸ்டஃப் பண்ணணும். நான் வந்து எல்லா கத்திரிக்காயுமே மசால் தடவி வைக்கல, ஒரு 10 கத்திரிக்காய்க்கு மட்டும் தடவிருக்கேன். இது இன்னொரு நாளைக்கு வேறு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10 கத்திரிக்காய்க்கு இது போல் நல்லா மசால் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இங்கே கத்திரிக்காய் வறுத்துக்கலாம். கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி எண்ணெய், இதுக்கு வெங்காயம் எதுவுமே வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இல்லை எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் போட்டு நம்ம வறுத்து எடுத்தாலே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். உப்பு கூட போட தேவையில்லை, ஏன்னா உப்பு வந்து கத்திரிக்காய்க்கு மசாலில் போடுறப்பவே தடவி வச்சுருக்கோம். அதனால் உப்பு தனியாக போட தேவையில்லை. வேகிறப்ப வேணால் மேலே லைட்டாக தூவி விட்டால் நல்லாயிருக்கும், அப்படின்னா லைட்டாக தூவி விட்டால் போதும், இல்லைன்னா அது கூட தேவையில்லை. இப்போ குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. குக்கரில் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கரண்டி வச்சு பிரட்டாமல் இந்த மாதிரி இப்படி கையை வச்சு கடாயை வந்து இப்படி இப்படி திருப்பி விட்டிங்கன்னா எண்ணெய் எல்லா பக்கமும் கத்திரிக்காயில் பரவிடும். இப்படி இருக்கட்டும். உடனேலாம் திருப்பி போட வேணாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி போட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் வந்து வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு அப்பப்போ எடுத்து வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள், காய் நான் திருப்பியே போடலை, அந்த முதல்ல கலந்து விட்டு வச்சது தான். இப்போவே காய் வந்து நல்லா வெந்திருக்கு.
இன்னும் அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்ல கலர் மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா வத்தி வரும், அப்போ எடுத்துக்கணும். இப்போயே எடுத்துடக்கூடாது, நல்லா அந்த தோலெல்லாம் சுருங்கி வரும். கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இது போல் தான் வேகணும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கீரைக்கெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல், ஏதாவது காரமான வறுவல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சுது. சாப்பாடு, கீரை கூட்டு, ரசம், கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது கூட நம்ம தயிர் சேர்க்குறதா இல்லை அப்பளம் பொரிக்கிறதுனா கூட நம்ம பொரிச்சுக்கலாம், அது நம்ம விருப்பம். நீங்களும் இது போல் ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.